ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். எப்பயும் போலதாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான். அந்த குட்டி கதையில் சொல்லப்போனால் மற்ற நாட்களை விட ரொம்ப குட்டி கதை. ஆனால் இதில் விஷயங்கள் பெருசாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் அதை நம்ம சொல்லலாம், பெரியவங்களான நம்மளும் அதிலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கதையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த கதை கேட்கும்போது கடவுள் மேலே நமக்கு இருக்க பக்தி அதிகமாகும். 2வது நம்ம சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸ் ஜாஸ்தி ஆகுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இந்த கதையை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்க. அந்த ராஜா ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர். எப்போ பார்த்தாலும் அவரோட அதிகப்படியான கடவுள் பக்தியால் அவரோட அரசவையில் அடிக்கடி கடவுளுடைய கதைகள், கடவுளுடைய உபன்யாசங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கேட்குறது உண்டு. அப்படி ஒரு நாள் அவரோட அரசவையில் ஒரு பாகவதர் ஒரு பாகவத உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அப்போ எல்லாரும் அந்த அரசவையில் இருக்கிறவங்க, அரசர் எல்லாரும் அந்த உபன்யாசத்தை கேட்டுட்ருக்காங்க. அப்படி என்ன அந்த உபன்யாசம்னா, அந்த கதை என்னென்னா, கஜேந்திர மோட்ச பகுதின்ற பகுதி தான் அப்போ பாகவதரால் சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. எல்லாரும் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அரசரும் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதாவது கஜேந்திர மோட்ச பகுதி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆற்றுல ஒரு முதலை இருக்கும். அப்போ அந்த முதலை இருக்க ஆற்றுக்கு ஒரு யானை தாகத்துக்கு தண்ணீர் அருந்துறதுக்காக போகும். போன யானை தண்ணீர் அருந்துறதுக்காக அந்த ஆற்றுக்குள்ளே காலை வைக்கும்போது அந்த முதலை அந்த யானையோட காலை கவ்வி பிடிச்சிரும். அப்போ அந்த முதலைக்கிட்டேருந்து காலை எடுக்க முடியாமல் அந்த யானை கத்தும். அப்படி கத்தும்போது ஸ்ரீரங்க பெருமான், அவர் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவரை யானை கூப்பிட்டதாக, அதாவது பெருமாளே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாக தான் அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ அந்த யானையோடைய கதறலை கேட்டு வைகுண்டத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீரங்க பெருமான் அந்த யானையை காப்பாற்றுறதுக்காக பூலோகம் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த யானை அதை யானையை காப்பாற்றி, அந்த முதலைக்கிட்டேருந்து காப்பாற்றி அந்த யானைக்கு மோட்ச பதவி கொடுத்ததாக தான் அந்த பாகவதர் உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ இப்படி உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அரசருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. பண்டிதரே உங்கள் கதையை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துனார். உடனே உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருந்த பண்டிதரும் கொஞ்சம் நேரம் கதையை நிறுத்திட்டார். என்னங்க அரசரே அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அரசர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி அந்த இவர் பண்டிதர் கேட்குறாரு. கேட்குறப்போ அரசர் சொல்கிறாரு, யானை பெருமாளை கூப்பிடும்போது அவர் வைகுண்டத்துலேருந்து வந்ததாக நீங்கள் சொன்னீங்க. அந்த நேரத்தில் வைகுண்டம் அந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம பண்டிதர். என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு அரசர்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாரு. இந்த நிலமை தான் அந்த அவையில் இருந்த புலவர்கள், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாருக்குமே அதே நிலமை தான். யாருக்குமே இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. என்னடா அரசர் திடீர்னு இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும்போது அரசருக்கு எப்போவுமே விசிறி விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, மயில் தொகையால். அந்த ஒரு வேலையாள் அவரை அரசர்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, குறுக்க நான் பேசினதுக்கு மன்னியுங்கள் அரசரே, என்னை நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாள் கேட்குறாரு. உடனே அரசர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் போதும், அதனால நீ சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, பதிலை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வேலையாளும் அதுக்கான பதிலை சொல்ல போகிறாரு. என்ன சொல்ல போகிறாருன்னு இந்த அவையே எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கு. அதே மாதிரி அந்த பண்டிதர் கூட காத்துட்ருக்காரு. அரசரும் கேட்குறாரு, சொல்லு என்னென்னு அப்படின்னு. உடனே அரசே, அந்த யானை பெருமாளை கூப்பிடும் பொழுது வைகுண்டம் யானை கூப்பிடுவது கேட்கும் தூரம் எவ்வளவோ அவ்வளவு தூரத்தில் தான் இருந்தது அப்படின்னு ஒரு பதில் சொன்னாருங்க. இதில் எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இப்படி இவரால் பதில் இப்படி சொல்ல முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. அரசரும் ரொம்ப சந்தோஷமாக நல்ல பதில் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு
அவருக்கு ஒரு சில வெகுமதிகள் குடுத்தாரு. அப்படின்றது தான் கதைங்க. இந்த கதை வந்து எனக்கு ஒரு மாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன கதை தான். ஆனா பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நானும் உங்களோட இத ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி அ எல்லாமே அப்படிதாங்க. நம்ம வந்து நெனைப்போம் கடவுள கும்பிடும்போது, கடவுள் எங்கேயோ இருக்காரு, எவ்வளோ தூரத்தில இருக்காரு அப்படின்னு நெனச்சுக்குவோம். அரசர் கேட்ட மாரி தான் எவ்வளோ தூரம் போல. அதே மாரி அவையில இருக்க எல்லாரும் முழிச்ச மாதிரி தான் நம்ம இந்த கேள்விய எங்க இருக்காரு கடவுள்ன்னு கேட்டா எல்லாரும் நம்மள்ட்ட முழிப்பாங்க. உண்ம அதுதாங்க. ஆனா, அ உண்மையிலே எங்க கடவுள் இருக்கார் தெரியுமாங்க? கடவுள் வந்து நம்ம கூப்பிடுற தூரத்தில, நமக்கு பக்கத்தில, ஒவ்வொரு இடத்துக்கும் பக்கத்தில தான் இருக்காரு. நம்ம உண்மையா உருகி வேண்டுற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் காது குடுத்து கேட்குறாரு. அத தக்க தருணத்தில நமக்கு எப்படி குடுக்கணும்னு அவர் யோசிச்சு அத குடுத்துக்கிட்டு தான் இருக்காருங்க. இத நான் முழுசா நம்புறேன். இது நெறைய என் வாழ்க்கையில நடந்திருக்கு. உங்களோட வாழ்க்கையிலயும் அப்படி நடந்திருக்கும். அத நோட்டீஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் உட்காந்து ரீகால் பண்ணி பாருங்க. நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, அதெல்லாம் உடனே நடக்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கும். என் கடவுள்கிட்ட போய் என்னைக்காவது வேண்டிட்டு வந்திருப்பீங்க. அது அடுத்தே உடனே நடந்திருக்காது. ஆனா, ஏதாவது ஒரு நாள் நடந்திருக்கும். அவருக்கு கேட்டுருச்சுங்க. நம்ம கூப்பிட்டது கேட்டுருச்சு. நம்ம ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கோம்னா, உடனே ஓடி வந்துருவாரு. இது கொஞ்சம் சமாளிச்சுக்கலான்னு தெரிஞ்சா, அத கொஞ்சம் நிறுத்தி வச்சு, அடுத்து அதுக்கான பலன தருவாரு. இதுதாங்க உண்ம. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கடவுள்கிட்ட கோச்சிக்க மாட்டோம். கடவுள் பக்திய நம்ம குறைச்சிக்க மாட்டோம். எல்லாரும் டெய்லி வந்து கடவுள வேண்டிக்குவோம். பாசிட்டிவ் வைப்ஸ நம்ம எப்பயுமே சுத்தி வச்சிருப்போம். இது என்னடா ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் நம்மள விட்டு போயிருங்க. இந்த கதையிலேருந்து இதுதாங்க நான் எடுத்துக்கிட்டேன். இத வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லுங்க நல்லாருக்கும். அதே மாரி பெரியவங்களான நம்மளும் வந்து இந்த கதையிலேருந்து இந்த விஷயங்கள எடுத்துக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு ஒரு எப்பயும் ஒரு சில பொதுவான விஷயங்கள உங்களோட நான் பகிர்ந்துக்கிறது உண்டு. அந்த மாரி இன்னைக்கு நம் நடைமுறை வாழ்க்கையில உள்ள ஒரு ஒரு இப்போ முக்கிய விஷயத்த ஒண்ண தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க வரேன். என்ன விஷயம்னா, இப்ப வந்து நம்ம முன்ன மாதிரி இல்லைங்க. முன்னாடியெல்லாம் வந்து அ மொபைல் எல்லாம் கிடையாது. இப்போ எல்லார் கையிலயும் மொபைல். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட மொபைல் மூலமா தான். ஆனா, இந்த மொபைல் இது மாரி நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுது. ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட இந்த மொபைல் போம்போது தேவையில்லாம பிள்ளைங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்களுடைய கண் பார்வை, பிள்ளைங்களுடைய எல்லா ஆட்டிட்யூடு எல்லாத்தையுமே மாத்திருது. அதனால பெரியவங்க நமக்கு தெரியும் அந்த லிமிட்டேஷன். நம்மளே ஒரு சில நேரம் லிமிட்டேஷன் தெரியாம பார்க்குறோம். அத நம்மளும் குறைச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்குறத ரொம்ப குறைச்சுக்கணுங்க. இப்ப குழந்தைங்களுக்கு என்ன முன்னாடிலாம் வந்து அம்மா சாப்பாடு ஊட்டணும்னா, ஆ எங்கேயாவது வேடிக்கை காட்சி ஊட்டுவாங்க. இல்லைன்னா குழந்தைய ஓட விட்டு ஓடிட்டு வா வந்து வாங்கிக்கோ ஒரு வாயின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல. மொபைல கையில குடுத்து ஈஸியா எல்லாரும் ஊட்டுறோம். அதெல்லாம் வேண்டாங்க. அது வந்து குழந்தைங்களுடைய பிரெயின பாதிக்கும். அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பாதிக்கும். மெயினா கண் பார்வை போயிரும். சீக்கிரத்திலேயே குழந்தைங்க வந்து கண்ணாடி போடுற நெலம வந்துரும். அதனால நம்மளும் அப்படியே வெளியில வாக்கிங் போவோம். பசங்கள வந்து கொஞ்ச நேரம் ஆட, ஓட விடுவோம். அவங்க அப்படியே நம்ம கண் பார்வையிலேயே ஓடிட்டு வரட்டும். அப்போ மொபைல கொஞ்சம் மறந்துருவாங்க. நம்மட்டருந்து அத கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களும் வந்துட்டு ஓடி ஆடிட்டு வந்த களைப்புல அவங்களும் தூங்கிருவாங்க. நம்மளும் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அவங்களும் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. அதனால வந்து மொபைல் குடுக்குறத குறைச்சுக்குவோம். இது எல்லா வகையிலயும் சேஃப்டியா இருக்கும். நம்மளும் வந்து மொபைல் பார்க்குறத குறைச்சுக்குவோங்க. அப்பதான் நம்மளுக்கும் வந்து ஒரு கண் தலைவலி, மத்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராம இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இது உங்களுக்கும் அப்படிதான் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். தோணிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தோணலைனாலும் அதில வேற ஏதாவது இருந்தாலும் அத கமெண்ட் பண்ணுங்கங்க. ஓகே. நாளைக்கு இன்னொரு கதையோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.